வாழ்வா சாவான்னு கேபி முனிசாமி சொன்னார்ல, அதை பற்றி திருமாவளவன்ட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மைதான், அது ஒரு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலம்தான். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருது, பாஜக எடுத்துகிட்டு வருது. அதனால் அதிமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை அது தடுக்குது. அதிமுகவை இந்த மாதிரி தனிமைப்படுத்திட்டோம்னா வேறு வழி இல்லாமல் பாஜகவோட வந்துடுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்க. அதுதான் உண்மை. திருமாவளவன் சொல்வது 100க்கு 100 உண்மை. எப்போதும் ஒரு வலிமை வாய்ந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி சிதைத்து சீரழித்து அந்த கட்சிக்கு வாக்கு வங்கியையும் அந்த கட்சி இருந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கும் பிஜேபி திட்டமிடும். இது அவங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிமுகவை குறி வைக்கிறாங்க. இவங்களும் அதுக்கு பலியாகிட்டாங்க. எதிர்த்து நின்று இருக்கணும். எதிர்த்து நீங்கள் இவங்களால முடியலை. ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் டிடிவி தினகரன் சொல்லி தினகரனை கைது செய்தாங்க. அப்போ நானும் அண்ணன் பெங்களூர் புகழேந்தி சேர்ந்து இது சும்மா விடக்கூடாது, கொடுத்தாருன்னா வாங்கினது யார் ஏன் சொல்ல மாட்டேங்கிற, கொடுத்தது சொல்கிற வாங்கினது சொல்ல மாட்டேன்னு தமிழ்நாடு பூரா நாங்கள் கூட்டம் போட்டோம். லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. ஒன்றிய அரசுங்கிற பிஜேபியை எதிர்ப்பதில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்கிறது. அதை செய்வதற்கு எடப்பாடி தயாரில்லை. ஆகவே எடப்பாடியை எப்படியாவது இந்த நாட்டில் ஏமாற்றி வீழ்த்திடலான்னு பிஜேபி திட்டம் போட்டிருக்கு. அந்த திட்டம் நிறைவேறப் போகிறது. எடப்பாடி பலியாக போகிறார். எடப்பாடியே காவி வேட்டி உடுத்தினாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை.